முருகா அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டியோட அனலைஸ் வந்து பார்த்தலாம். நிஃப்டி வந்து நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து பட்ஜெட் வந்து நல்ல வாலட்டிலிட்டியோட பட்ஜெட் க்ளோஸ் ஆனிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆனிச்சு. திரும்ப அங்கேருந்து பையர் ட்ரை பண்ணாங்க. திரும்ப மார்க்கெட் வந்து அடுத்த நாள் வந்து கேப் அப் ஓப்பன் ஆனிச்சு. திரும்ப அங்கேருந்து பையர் திரும்ப மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்காங்க. ஸோ வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் 2 நாள் வாலட்டிலிட்டிக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கூலாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இதில் ஒரு இம்பார்ட்டண்டான மேட்ரு பார்க்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கிளியர் செல்லிங்க்கான கேண்டிலாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது பையருக்கான வாய்ப்பு வந்து இந்த கேண்டிலில் வரவே இல்லை. இந்த கேண்டிலோட சைஸ் வேணால் சின்னதாக இருக்கலாமே தவிர, இந்த கேண்டில் வந்து முழுக்க முழுக்க செல்லர் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா பையர் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப மார்க்கெட் வந்து திரும்ப கொஞ்சம் மேலே கொண்டு போய் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா பையர் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், செல்லிங் கேண்டிலாக இருந்தாலுமே. பட் என்ன நடந்திருக்கு, நமக்கு வந்து கிளியர் கட்டாக வந்து செல்லிங்க்கான கேண்டிலாக வந்து க்ளோசிங் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ கேண்டிலை வச்சு ஃபஸ்ட்டு இந்த ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்போ வந்து நமக்கு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், எப்போ வந்து செல்லிங் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்க்கெட்டில் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ளோவில் வந்து மார்க்கெட் வந்து இந்த லைனெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு இப்போ கரெக்டாக பாருங்கள், இந்த ப்ரீவியஸாக எங்கே சப்போர்ட் எடுத்துச்சோ அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்துருச்சு, 786 லெவல். ஸோ இதான் இம்பார்ட்டன். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டு மேலே போணுச்சு பார்த்தீங்களா, அந்த 23,800 லெவல். இந்த லெவலுக்கு வந்து திரும்ப வந்து மேலே போவே இல்லை. ஏன்னா ஒரு ஹையை வந்து பிரேக்கப் பண்ணவே இல்லை. ஒவ்வொரு டைம் மேலே போயிட்டு மார்க்கெட் வந்து அகைன் கீழே வந்து க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு என்னென்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டியில் தான் கொஞ்சம் க்ளோசிங் வந்து வச்சிருக்கு. ஏன்னா லாஸ்ட்டு 30 மினிட் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து செல்லர் வந்து க்ளோசிங் வச்சுட்டாங்க. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் இப்போதைக்கு வந்து செல்லரோட கை தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு செல்லிங்கான ட்ரெண்ட் தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நெக்ஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து கீழே வருது அப்படின்னா இந்த ப்ரீவியஸான லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 23,640 லெவல், இதுதான் வந்து நமக்கு பட்ஜெட் அன்னைக்கு வந்த ஹை மூமெண்ட்டோட டாப் லைன். ஸோ இந்த லைனில் தான் வந்து ஆல்ரெடி வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி என்ன பண்ணிடுச்சுன்னா ஹோல்டு பண்ணிடுச்சு. இந்த ஹோல்டு இந்த இடத்துலையே பண்ணியிருக்கனால நாளைக்கு என்ன பண்ணணும்னா மார்க்கெட் டைரெக்டாக கேப் அப் ஓப்பன் ஆகணும். இல்லாட்டி இங்கேருந்து வந்து இமீடியட்டாக வந்து இந்த 800 லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணி க்ளோசிங் வைக்கணும். ஸோ அப்படி க்ளோசிங் வச்சா மட்டும்தான் இதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக பையர் வந்து மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். 24,000 லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட் மறுபடியும் கேப் டவுன் ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், திரும்ப கீழே வந்தால் கீழே ஒரு சப்போர்ட் இருக்குது, ஆல்ரெடி பார்த்தேன் அந்த சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் யூட்டர்ன் அடித்து மேலே போகுதா, இல்லை இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் கொடுத்து கீழே வருதான்றதை பார்க்கணும். மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா. ஸோ அப்படி கேப் டவுன் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பையை ட்ரை பண்ணிவிட்டு அகைன் திரும்ப இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இங்கேருந்து கீழே வந்துட்டு திரும்ப பையை ட்ரை பண்ணாங்க, பட் இந்த இடத்த பிரேக் அவுட் ஒன்ஸ் கொடுத்துருச்சுன்னா இதுக்கப்புறம் மறுதராக வந்து திரும்ப மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ்மெண்ட் இருக்கும். சரிங்களா? இல்லாமல் திரும்ப திரும்ப நீங்கள் போய் உங்கள் ஸ்டாப் லாஸை வந்து அது ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நாளைக்கு வந்து பையர் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பெரிய லெவலில் வந்து நம்ம செல்லிங் கைடு போகிறதுக்கான யூஸ் வந்து கிடையாது. ஸோ இதை வந்து தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக பையிங்கான ட்ரேட் வந்து நம்ம எங்கே எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டாக இந்த 23,800 லெவலை தாண்டி க்ளோசிங் வைக்காமல் நம்ம வந்து பையிங்கான ட்ரேட் வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா பையர் வந்து திரும்ப வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்க்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அகைன் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பாருங்கள், மார்க்கெட் மேலே போனாலும் ஒரு டைம் செல்லர் கீழே கொண்டு வந்துடுறாங்க. சைடு வேணால் அந்த ஒரே ஜோனுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் ஒரு வேளை இப்படி க்ளோசிங் வச்சிருந்தா தான் பிரேக் அவுட் கொடுக்கும்போது நல்ல மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் லாஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்குன்னா, பையர் எவ்வளவோ கண்ட்ரோலில் ஹோல்டு பண்ணி வச்சாலும் இந்த 720 லெவலில் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டும் வந்து நமக்கு செல்லிங் சைடு போயிட்டுருக்கு. ஸோ வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, அகைன் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா செல்லர் திரும்பவும் மார்க்கெட்டை வந்து ஷார்ப்பாக வந்து கீழே கொண்டு வந்துருவாங்க. ஸோ வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு, செல்லர் வந்து திரும்பவும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸாக பாருங்கள், இங்கே வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்லாம் கொடுத்து கீழே இருந்துச்சுங்களா, திரும்ப இமீடியட்டாக வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிட்டு நெக்ஸ்ட் டே வந்து கிளியராக ஒரு செல்லிங்கான கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கண்டினியூட்டி என்ன நடந்துருச்சுன்னு பாருங்கள், அப்படியே மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து இப்போ பிரேக் அவுட்லாம் கொடுத்து மேலே போயிட்டு திரும்ப இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து பையர் வந்து ஆட் ஆகுவாங்க கிளியர் கட்டாக. ஸோ இந்த இடத்துல பையிங் ஆப்ஷன் கிடைச்சாலும் நம்ம எதுவும் எடுக்க வேணாம். ட்ரேடு இல்லாட்டியும் பரவாயில்ல, வெயிட் பண்ணிடலாம். ஸோ செல்லிங்கான ட்ரேடு மட்டும் நமக்கு கீழே கிடச்சிச்சுன்னா இந்த ட்ரேடு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து நமக்கு 23,530 550 இந்த லெவலில் டெஸ்ட் பண்ணணும். ஸோ நல்லா ஷார்ப்பாக வருதான அடுத்தடுத்த லோ லெவலில் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி கீழே போயிட்டுருக்கும். சரிங்களா? ஸோ பையிங்கை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட் 23,800 லெவலுக்கு மேலே மட்டும்தான் பையிங் எடுக்கணும். செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம எப்படி பார்த்துருக்கோமோ அதுபடி வந்துச்சுன்னா வந்து நம்ம ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸாக வந்து எந்த இடத்துலேருந்து செல்லிங், இதே தான் வந்து நிஃப்டிலையும் நடந்திருக்கும் பாருங்கள்.
நிஃப்டியில் அதை காட்ட வந்துட்டேன். ஆக்சுவலாக இப்போ நிஃப்டிலே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக வந்து கீழே வந்துச்சுங்களா, கீழே வந்துட்டு பையை ட்ரை பண்ணாங்க. ஸோ கரெக்டாக இதே ஜோனில் தான் போய் மறுபடியும் வந்து செல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது ரெஸ்டன்ஸ் ஜோன் ஆல்ரெடி நல்லா தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெவலை பிரேக் அவுட் கொடுத்தா தான் ஃபர்தராக அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு, கரெக்டாக வந்து அந்த இடத்த வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. பட் என்ன ஒன்றுனா, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஒரு இண்டிசிஷன் கேண்டிலாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா லோக்குள்ளே தான், இதுதான் சொன்னேன், மார்க்கெட்டோட ஹையும் லோக்குள்ளேயே ஒரு வேளை கேண்டில் வந்து க்ளோசிங் வைக்குதுன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இருக்கும். ஸோ எந்த சைடு ஃபர்தராக வந்து பிரேக் அவுட் கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் வந்து நெகட்டிவாகிட்டு மாறுச்சு அப்படின்னா தான் அதோட ட்ரெண்ட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்குது. நமக்கு இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஹை சைடு ஃபாலோ பண்ணலாம், லோவை பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா லோ சைடு வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அடுத்து ஃபர்தராக வந்து கீழே வந்து 50,000 லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் நிறையாவே இருக்குது, இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூட்டி வந்துச்சுன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் ப்ளஸ் போட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 49,900 வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் ஒரு யூட்டன் போகிறதா இருந்தால் பையிங் சைடு போக ஆரம்பிச்சிடணும். இல்லை இந்த இடத்துலையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுங்கன்னா திரும்ப செல்லர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே மறுபடியும் இங்கே உள்ள என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பையரை பொறுத்த வரைக்கும் 50,500 லெவலுக்கு மேலே தான் வந்து பையிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து 50,250 லெவலில் மார்க்கெட் தாண்டி கீழே பிரேக் அவுட் கொடுத்து வருது அப்படின்னா செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். 50,000 லெவல் ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும், அடுத்து 49,900 வந்து மெயின் சப்போர்ட் லெவல். ஸோ இந்த சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் எடுத்து மேலே போயிடணும். அப்படி இல்லாமல் அகைன் திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா இதோட கண்டினியூட்டி நாளைக்கு திரும்பவும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும், லாங்கில் இந்த மாதிரி எடுக்கும் போது என்னத்தை கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து திரும்பவும் வந்து இந்த 500 லெவல் இதெல்லாம் தாண்டி பிரேக் அவுட் பண்ணி கீழே போகக்கூடாது. ஒரு வேளை போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் டோட்டலாக வந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு சிங் வந்து அமைச்சு மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ட்ரை பண்ண ஆரம்பிச்சது மேலே போயிட்டுருக்கு. இப்போ இது வந்து அடுத்து பொசிஷனல் பேசிகிட்டு இருக்கோம், இன்ட்ராடே வந்து நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 500 400 லெவலுக்குலாம் மறுபடியும் வந்துச்சுன்னா மார்க்கெட் நல்லாவே வீக் ஆகி திரும்பவும் வந்து செல்லிங் ஹெவியாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒன்று இந்த ஜோன்லேயே வந்து மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணணும். ஸோ இந்த ஜோனை பிரேக் அவுட் கொடுத்து கீழே போகக்கூடாது. இந்த 550 லெவல் இந்த ஜோனெல்லாம் வந்து பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் வந்து கீழே போகக்கூடாது. ஸோ இதே இடத்துக்குள்ளே மறுபடியும் இப்போ இங்கே ஒரு நாள் வெயிட் பண்ணிருச்சுன்னு வச்சுங்க, திரும்ப இந்த ஜோனுக்குள்ளேயே வெயிட் பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வேளை கேப் ஓப்பன் ஆகுது, திரும்பவும் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் வரும். திரும்ப டோட்டலாக வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி மறுபடியும் வந்து மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா பட்ஜெட்டுக்கு அப்புறம் நம்ம பார்த்த மாதிரி 2 நாள் வாலட்டிலிட்டியில் வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ வந்து இப்போ ஒரு நாள் வந்து கூலாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் எந்த சைடு வந்து மார்க்கெட்டோட டேரெக்ஷன் இருக்க போகுதுன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் இதோட டேரெக்ஷன் வந்து கிளியர் கட்டாக இதை நோக்கி அடுத்த லெவலில் வந்து டார்கெட் உடச்சி போதா, இல்லை அகைன் வந்து செல்லிங் சைடு போதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.